சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியருக்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சிகளானது கொடுத்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பாக டிஆர்பி தேர்வானது அக்டோபர் 12ஆம் தேதி என்கின்ற சூழ்நிலையில இருக்கக்கூடிய 20 நாட்களுக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு பேஜ் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ செப்டம்பர் 21 யூனிட் 1க்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்தோம். யூனிட் 1ங்கும் பொழுது மொத்தம் 180 வினாக்கள். இதுல மேஜர்ல 110 வினாக்கள், எஜுகேஷன் மெத்தடாலஜில 30 வினாக்கள், ஜிகேல 10 வினாக்கள், தமிழ் எலிஜிபிலிட்டியில 30ன்னு சொல்லி 180. ஸோ இது யூனிட் 1, எஜுகேஷன் மெத்தடாலஜிலையும் யூனிட் 1, ஜிகேலையும் யூனிட் 1, தமிழ் எலிஜிபிலிட்டியில 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 1. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி இரண்டாவது தேர்வு யூனிட் 2 சொல்லி ஒவ்வொன்றிலுமே யூனிட் 2ங்கிற கான்செப்ட்ல கொடுத்தோம். இன்றைய பகுதி 3வது தேர்வு. ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ள நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த முழு மாதிரி தேர்வை நீங்க எழுதுற பட்சத்துல உங்களுக்கு எவ்வளவு தூரம் படிச்சிருக்கோங்கிற ஒரு கான்செப்ட், தவறுகளை குறைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இறுதி கட்டமாக நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக 20,000 வினா வங்கி இந்த தமிழ் பாடத்திற்கு கொடுத்துருக்கோம். ஸோ 8,000 வினாக்கள் உள்ளடங்கிய சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கான கொஸ்டின் பேங்க், 6,500 ஜிகேக்கானது, ஸோ 5,000 வினாக்கள் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு நம்ம கொஸ்டின் பேங்க் இறுதி கட்ட திருப்புதலுக்கு கொடுக்குறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்றைய யூனிட் 3 இன்றைய தேர்வானது யூனிட் 3. ஸோ மொத்தம் 180 கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ இந்த யூனிட் 3ங்கும் பொழுது மேஜர்ல யூனிட் 3, எஜுகேஷன் மெத்தடாலஜில யூனிட் 3, ஜிகேல யூனிட் 3, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 3, மொத்தம் 180. ஸோ அப்ப இதற்கான சிலபஸ் என்ன பார்த்தீங்கன்னா, காப்பியங்கள். ஸோ இதுல 50 காப்பியங்கள் வருது, 5 காப்பியங்கள் வருது. புராணங்கள், பிற்கால காப்பியங்கள், கம்ப ராமாயணம், பெரிய புராணம், நலவெண்பா, தேம்பாவணி, ரச்சன்ய யாத்திரிகம், சீரா புராணம், ஏசு காவியம். ஸோ இவற்றினுடைய காலம், ஆசிரியர் வரலாறு, நூலினுடைய மையப்பொருள், பதிப்புகள், உரைகள் சொல்லி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 110 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ முதல் வினா பாருங்க, திருத்தக்க தேவரால் எழுதப்பட்ட சீவக சிந்தாமணி பௌத்த மத காப்பியம் ஆகும். இரண்டாவது கூற்று, சீவக சிந்தாமணி எனும் 50 காப்பிய நூல் சங்க காலத்தில் எழுதப்பட்டது. ஸோ இது இரண்டுமே தவறானது. ஆப்ஷன் டி, இரண்டும் தவறானது. ஒட்டக்குத்தரால் எழுதிய நூல்களில் எது தவறு? ஒட்டக்குத்தர் எழுதிய நூல் மூவருள்ளா எழுதினார், தக்கையாக பரணி, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். ஸோ இது முழுவதுமே ஒட்டக்குத்தர் எழுதியது. பாரத வெண்பா என்பது தவறானது. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளதுன்னா 3 காண்டங்களை கொண்டுள்ளது. தேம்பாவணியில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. விலாதத்து காண்டம் எத்தனை படலங்களை கொண்டுள்ளது? ஸோ இது சீரா புராணத்தில் இருக்கக்கூடியது, 24 படலம். வீரமா முனிவர் என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டதுன்னா மதுரை தமிழ் சங்கத்தாரால். சத்தியம் என்று உரைத்த அத்தனையும் பொய் அபத்தம் எத்தனை விட்டிடல் என்றால் புத்தியிலா முழு பொய்யன் என்ற பாடல் வரியின் மூலம் புலப்படக்கூடிய கருத்தானது நகைத்தல், நகை. தேம்பாவணியில் காணப்படும் படலங்கள் எத்தனைனா 36 படலங்கள். திருவினும் திருவாய், பொருளினும் பொருளாய், தெளிவினும் தெளிவாய் என்ற கடவுள் வாழ்த்து பாடல் காணப்படக்கூடிய காப்பியம் எதுனா
சீரா புராணம். ரச்சன்ய யாத்திரிகம் என்ற நூலின் ஆசிரியர் H.A. கிருஷ்ணபிள்ளை. இயேசு காவியத்தில் எத்தனை சீடர்களை இயேசு தேர்ந்தெடுத்தார்னா 12. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படக்கூடியவர் H.A. கிருஷ்ணபிள்ளை. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படக்கூடியவர் H.A. கிருஷ்ணபிள்ளை. சரிங்களா? அடுத்த பகுதி பாருங்க. கிறிஸ்துவ கம்பர் H.A. கிருஷ்ணபிள்ளை. இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கும் தலை சிறந்த கடமைகளின் எண்ணிக்கை எத்தனை? 6. ஆப்ஷன் டி. வேத நெறி தலைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்து, அழுத சீத வயல் புகழியான் என பெரிய புராணத்துல சுட்டப்படுபவர் சம்பந்தர். கீழ்கண்டனவற்றுள் சீரா புராணத்து விலாதத்து காண்டத்தினுடைய படலம் எது கேட்டாங்கன்னா கபத்துல்லா வரலாற்று படலம். ஆப்ஷன் பி. ரச்சன்ய யாத்திரிகத்து பெரும் பிரிவுகளின் எண்ணிக்கை 5. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும் என்ற உவமையுடன் பாதையெல்லாம் பூ விரியும் கோலத்துடன் பெரிய புராணத்துல விரித்துரைக்கப்படுவது சோழ நாடு. ஆப்ஷன் சி. சோழ நாடு. அரங்கிடந்த நெஞ்சும் அருளொழுகு கண்ணும் மரங்கிடந்த திண்டோல் வழியும் என்ற அடிகளில் சுட்டப்படுபவர் நலன். ஆப்ஷன் பி. நலன். அடுத்து பொறுத்துக. ஆரண்ய பருவம், ரச்சன்ய பருவம். சோ இது இருக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா பொருத்தி விடையானது 3, 5. சோ இதற்கு சரியான விடையானது 3, 5, 1, 2, 4. மாதேவடிகளான தெய்வ சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். தேம்பாவணியின் 3ஆம் காண்டத்தில் விளக்கப்படுவது இறையியல் தத்துவம். ஆப்ஷன் சி. இறையியல் தத்துவம். பெரிய புராணம் ஒரு பெருங்காவியம் என்ற பெருமிதத்துடன் உரை படைத்தவர். பெரிய புராணம் ஓர் பெருங்காவியம் என்ற பெருமையுடன் உரை படைத்தவர் சி.கே. சுப்பிரமணிய முதலியார். திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய் தெளிவினும் தெளிவாய் சிறந்த மறுவினும் மறுவாய் அணுவினுக்கு அணுவாய் மிதித்திடா பேரொளி என்ற கடவுள் வாழ்த்துடன் தொடங்கக்கூடிய பாடல் சீரா புராணம். ஆதி பருவம் தொடங்கி ரச்சன்ய யாத்திரிகத்தின் நூல் நெடுகிலும் பயின்று வரும் தேவார பாங்கிலான பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 144. எண்ணிக்கையானது 144 தேவார பாடல் வழியில். பெரிய புராணத்தின் 2ஆம் காண்டத்தை தொடங்கி வைக்கும் சருக்கம் எது? பெரிய புராணத்தினுடைய 2ஆம் காண்டத்தை தொடக்கி வைக்கக்கூடிய சருக்கம் வம்பா வரிவண்டு சருக்கம். அடுத்து பாருங்க, பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. இருபாய் 20 முதல்ல கொடுத்திருக்கக்கூடியது இருபாய் 20 என்பது அருள் நந்தி சிவாச்சாரியா. இருபாய் 20. சிவஞான போதம், சிவஞான போதம் என்பது மெய்கண்டார். திருவிளையாடல் புராணம் 3ஆவதாக இருக்கக்கூடியது திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். 4வது கந்த புராணம் சிவாச்சாரியார். கட்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவோம். அப்ப கீழிருந்து மேலே விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. 4, 3, 2, 1. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. அடுத்த வினா பாருங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்ற பாடல் வரிகளை பாடிய சித்தர் கடுவழி சித்தர். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படக்கூடியவர் சேக்கிழார். மொத்த பிரபந்தங்கள் 96. சேக்கிழார் பற்றிய கூற்றுகள்ல சரியான கூற்று எது? முதல் கூற்று பாருங்க, மாதேவடிகள் என்ற
சிறப்பு பெயர் பெற்றவர். முதல் கூற்று மாதேவடிகள் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் சேக்கிழார். சரியா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கான முதல் கூற்று. இரண்டாவது கூற்று, சமணர் காப்பியமாகிய சிந்தாமணியால் கவரப்பட்டிருந்த சோழ மன்னனின் மனதை மாற்ற பெரிய புராணம் பாடினார். தில்லை அம்பலவாணன் உலகெல்லாம் என்ற அடியை இவருக்கு எடுத்து கொடுத்தார். இரண்டாம் குலோத்துங்கனிடம் அமைச்சராக பணிபுரிந்தார். கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே தவறானது. பிரபந்த மாலை என்று அழைக்கப்படக்கூடிய திருமுறை எது? 11ஆம் திருமுறை. ஆதி உலா பாடிய நாயன்மார் சேரமான் பெருமான். ஆதி உலா. குறிஞ்சி நில மக்கள் சிலப்பதிகாரத்தில் சித்தரிக்கப்படுவது குன்றாக்குரவையில். குன்றாக்குரவையில் குறிஞ்சி நில மக்கள் சிலப்பதிகாரத்துல சித்தரிக்கப்படுகிறார்கள். முல்லை நில மக்களின் வாழ்வு சிலப்பதிகாரத்தில் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறதா? ஆட்சியர் குரவைகள். மருத நில மக்களின் வாழ்வு சிலப்பதிகாரத்துல கடலாடு காதைகள். பாலை நில மக்களின் வாழ்வு சிலப்பதிகாரத்துல எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறதுனா வேட்டுவ குரவையில். சரி, அப்போ ஒவ்வொன்றும் இங்க கொடுத்திருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. பத்திரம் அருக என்று முடியும் காப்பியமானது மணிமேகலை. கோடிட்ட இடத்தில் ஏற்ற சொற்களை நிரப்புக. அறிஞர் ஆ வேலு பிள்ளை இலங்கை தமிழ் அறிஞர் ஆவார். உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று பாடியவர் வள்ளலார். பெரிய புராணம் ஒரு ஆய்வு என்னும் நூலின் ஆசிரியர் ஆசா ஞான சம்பந்தன். வளையாபதியின் கதை எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறதுனா வைசிய புராணம் 35ஆம் சருக்கத்தில் இருந்து கிடைக்கிறது. தஞ்சமோ தோழி தலைவன் வர காணோம், வஞ்சமோ உண்டு மயங்குமென் நெஞ்சன்றே. வஞ்சமோ உண்டு மயங்குமென் நெஞ்சாயின் எஞ்சலார் சொன்னதேவன் வாலிய தோழி என்ற பாடல் இடம்பெறுவது கீழ்கண்டனவற்றில் எது? கம்பராமாயணமா, மணிமேகலையா, சிலப்பதிகாரமா, குண்டலகேசியா? ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் சரியான விடை சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி. இயல் இசை நாடகம் என்ற சிறப்பினால் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடியது சிலப்பதிகாரம். காணல் வரி இடம்பெறுவது சிலப்பதிகாரத்துல. 7 காதைகள் கொண்ட காண்டம் சிலப்பதிகாரத்தில் எது? வஞ்சி காண்டம். இப்பத்தினி கடவுளை பரவல் வேண்டும் என்று கண்ணகி பற்றி கூறியவர் இருங்கோவேண்மாள், ஆப்ஷன் பி இருங்கோவேண்மாள். சீவகனின் பெற்றோர் சச்சந்தன் விசையை. அமுத சுரபியில் முதலில் பிச்சையிட்ட பெண்ணின் பெயர் ஆதிரை. சமண முனிவர் முனிச்சந்திரன் நீலி இடம்பெறும் நூலானது நீலகேசி, ஆப்ஷன் பி நீலகேசி. 5 வகை மனிதர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய காப்பியம் எது? 5 வகை மனிதர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய காப்பியமானது நீலகேசி. சூளாமணியின் ஆசிரியர் தோளாமொழித்தேவர். சூளாமணியின் கதை தலைவன் திவிட்டன். மிக நீண்ட 192 சீர்களை கொண்ட ஆசிரிய விருத்தம் பாடியவர் கம்பர், ஆப்ஷன் ஏ கம்பர். சுயம்பிரபை என்னும் தேசமங்கையை மணந்தவன் திவிட்டன், ஆப்ஷன் பி திவிட்டன். பிடித்த கல்வி பெரும்புனை விடுவது பசிப்பினி. கொங்குவேலில் பாடியா நூலை மூல நூலாக வைத்து எழுதப்பட்ட காவியம் உதயன குமார காவியம். பரஞ்சோதி முனிவரினுடைய கொடை கீழ்கண்டனவற்றில் எது? திருவிளையாடற் புராணம். வாசவதத்தை, பதுமாவதி, மானனிகை, விரிசிகை ஆகியோர் கீழ்கண்டனவற்றில் யார்? ஆகியோர் உதயணன் மனம் முடித்த பெண்கள்.
உதயணன் மனம் முடித்த பெண்கள். ஆப்ஷன் பி. மாதவி கோவலன் பிரிவிற்கு காரணமாக அமைந்த சிலப்பதிகாரத்தினுடைய பகுதி எதுனா காணல் வரி. சீவக சிந்தாமணியின் காலம் என்ன? கிபி 10ஆம் நூற்றாண்டு. திருவிளையாடல் புராணம் காட்டும் இறைவனின் திருவிளையாடல்களின் எண்ணிக்கை 54. திருவாய்மொழிக்கு 6000 படி எண்ணம் உரை எழுதியவர் திருக்குறுகை புரான் பிள்ளான். சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பற்றிய கூற்றுகள்ல சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிலப்பதிகாரம் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1, பண்டைய தமிழகத்தை வடித்து காட்டக்கூடிய வரலாற்று காப்பியம். 2, இயற்கையை போற்றுகிறார் இளங்கோவடிகள். இயற்கையை போற்றுகிறார் இளங்கோவடிகள். 2வது, இயற்கையை போற்றுகிறார் இளங்கோவடிகள். சோ 3வதாக இருக்கக்கூடியது தமிழ் மரபுகளை போற்றுகிறார் இளங்கோவடிகள். சமய காழ்ப்புணர்ச்சி சிலம்பில் கிடையாது. சோ இந்த 4 கூற்றுகளும் சரியானது. சைவ திருமுறைகளின் பெரிய புராணம் எத்தனையாவது திருமுறையாக உள்ளது? 12வது திருமுறையாக. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று யாரை யார் பாராட்டுகிறார்? சேக்கிலாரை மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். திருவாள உடையார் திருவிளையாடல் புராணம் இயற்றியது பெரும்பற்ற புலியூர் நம்பி. ஆப்ஷன் பி, பெரும்பற்ற புலியூர் நம்பி. 50 காப்பியங்களை வரிசைப்படுத்துக. முதல்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சரியா? சோ அடுத்த வினா பாருங்க. வினா எண் 61. மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருட்கள் தம்மை பொய்வகை இன்றி தேரல் காட்சி இடம்பெறக்கூடியது சீவக சிந்தாமணி. ஆணை உறப்ப அறவுரை ஆழ்புலி நாணவிற் பற்றும் நாளும் ஒருவன் ஒரு தேனின் அழிதுளி நக்கும் திறத்தது மானுட இன்பம் மதிதனை கொல்னி. இந்த பாடல் வரி இடம்பெறக்கூடிய நூலானது சூளாமணி. குன்று சூழ்வான் மகன் சுக்ரீவன் விருத்தமென் ஓன்பாவிற்கு உயர் கம்பர் என்று புகழ்பவர் சொக்கநாத புலவர். அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம் என்று ராமன் யாரிடம் கூறினார்? வீடனை நோக்கி. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் ஆலயம் என்றவர் திருமூலர். நேருக்கு நேர் பொருந்துவதை தேர்வு செய்க. மணிமேகலை இந்திர விழா ஊரெடுத்த காதை. சோ அடுத்து சிலப்பதிகாரம் வேட்டுவ வரி. அடுத்து பார்க்கக்கூடியது சிலப்பதிகாரம் வேட்டுவ வரி. சோ அடுத்த பகுதி பாருங்க. சீவக சிந்தாமணி பாலகாண்டம் கம்பராமாயணம் கரமஞ்சரியார் இளம்பகம். சோ இதுல சரியாக நேருக்கு நேர் பொருந்தக்கூடியது ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். கம்பராமாயணத்தை உரைநடையில் எழுதியவர் திருச்சிற்றம்பல தேசிகர். திருச்சிற்றம்பல தேசிகர். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்திற்கு அழகிய வடிவம் அளித்தவர் அடியார்க்கு நல்லார். ஆப்ஷன் சி அடியார்க்கு நல்லார். கம்பர் போற்றும் வள்ளல் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். நபி பெருமானார் வரலாற்றை பாடக்கூடிய தமிழ் காப்பியம் சீரா புராணம். கிறிஸ்துவ கம்பன்
கிருட்டின பிள்ளை. சரி, ஸோ ஒவ்வொன்றையுமே இங்க கொடுத்துருக்கக்கூடிய பகுதியை அப்படியே பார்த்துக்கோங்க. வில்லிபுத்தூரார் தன் பாரதத்தை எத்தனை பருவங்களாக வகுத்துள்ளார்? வில்லிபுத்தூரார் தன் பாரதத்தை எத்தனை பருவங்களாக வகுத்துள்ளார்னா 10 பருவங்கள். இஸ்லாமிய தாயுமானவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. சமய பெருங்காப்பியம் என போற்றப்படும் நூல் பெரிய புராணம். பெரிய புராணம். மணிமேகலையில் கூறப்படும் ஐவகை ஒழிப்புகள் பசி, மது, பரத்தை, சாதி, சிறை. ஏர் எழுபது சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, சிலை எழுபது திருக்கை வழக்கம். சோ இது ஃபுல்லாமே கம்பருடைய படைப்பு. செவிக்கு தேனென ராகவன் புகழினை திருத்து கவிக்கு நாயகன் அனுமன். ஆப்ஷன் சி அனுமன். பொறுத்துக, பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் இணைக்க. சோ முதல்ல பாருங்க, இதற்கு சரியான விடை, அதாவது ஒவ்வொரு நாயன்மார்கள் சரிங்களா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அடுத்து பாருங்க சுந்தரர், மாணிக்க வாசகர். சோ இவர்கள் பிறந்த ஊரு வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துகையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கேட்டிருக்கோம். பொறுத்துகையில கேட்டிருக்கோம். திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தவர். திருநாவுக்கரசர் என்பவர் திருவாமூரில் பிறந்தவர். சுந்தரர் திருநாவலூரில் பிறந்தவர். சுந்தரர். அதே மாதிரி மாணிக்க வாசகர் திருவாதவூரில் பிறந்தவர். சோ அப்ப 2, 3, 1, 4 ஆப்ஷன் ஏ இதற்கு விடை. தமிழ் 3000 என்பது திருமந்திரம். சைவ திருமுறைகளில் திருவிசைப்பாக்கள் பெருமிடம் 9ஆம் திருமுறை. திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் நம்பி ஆண்டார் நம்பி. வில்லி பாரதத்தின் முதல் நூல் வியாச பாரதம். பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் மாணிக்க வாசகர். திருக்கோவை உருவானது. திருக்கோவையாரின் பாவினம் கட்டளை கலித்துறை. வில்லிபுத்தூரார் பாரதத்தின் மொத்த பருவங்கள் 10. கட்டியங்காரனை பாத்திரமாக கொண்ட காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவகன் மணந்து கொண்ட பெண்டிர்களின் எண்ணிக்கை எத்தனை? சீவகன் மணந்து கொண்ட பெண்களின் எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் 8 பெண்கள். சமண சமயமே சிறந்த மதம். சமண சமயமே சிறந்த மதம் என நிலைநாட்ட எழுந்த கதை காப்பியம் நீலகேசி. தமிழில் விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. சண்ட கௌசிகன் அளித்த மாங்கனியின் விளைவாக பிறந்தவன் யார்? சண்ட கௌசிகன் அளித்த மாங்கனியின் விளைவாக பிறந்தவன் சராசந்தன். ஆப்ஷன் டி. துரியோதனின் தம்பி அருள் நற்குணம் உள்ளவன் கருணன். பராசர முனிவரின் புதல்வர் வியாசர். மயன் பாண்டவர்களுக்கு வழங்கியது. வீமனுக்கு தாயுதம், அர்ஜுனனுக்கு சங்கு. இரண்டும் சரியானது. கலாபம் என்பது இடையில் அணிவது. நுபுரம் என்பது காலில் அணிவது. ஜமதக்கினி முனிவருக்கு ரேணுகைக்கு பிறந்தவர் பரசுராமன். கடோத்கஜன் யாருடைய புதல்வன்? கடோத்கஜன் பீமன். பீமனின் புதல்வன் கடோத்கஜன். சபிக்குந்தோறும் தவம் வளரும் தன்மை உடையவன் துருவாசர். வீமன் அனுமானை சந்தித்த இடம் கதலிவனம். ஆப்ஷன் பி கதலிவனம். சுயோதனன்
யாருக்கு வழங்கக்கூடிய பெயர் கண்ணன். குரங்கு கொடியை உடையவன் அர்ஜுனன். சத்ருகாதினி என்பது பீமனின் கதை. திரௌபதியை வானத்தை தூக்கி கொண்டு சென்ற அரக்கன் சடாசுரன். ஆப்ஷன் பி சடாசுரன். அட்சய பாத்திரம் யாருடைய அருளால் யார் பெற்றதுன்னா சூரியன் அருளால் தருமன் பெற்றது. அமிர்திர முனிவரின் உணவான நெல்லிக்கனியை திரௌபதி கேட்க அதனை கொணர்ந்தவன் யார்? ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே தோன்றுகின்ற அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்தவன் அர்ஜுனன். நச்சு பொய்கைக்கு முதலில் நீர் பருகச் சென்றவன் சகாதேவன். முதல்ல நீர் பருக நச்சு பொய்கையில் நீர் பருக முதல் சென்றவன் சகாதேவன். கலிந்தா நதி என்பது யமுனை. மீன் வயிற்றில் உதித்தவன் யோசனகந்தி, மச்சகந்தி, பரிமளகந்தி. மூவரும் ஒருவரையே குறிக்கக்கூடியது. இந்த 110 வினாக்கள் யூனிட் 3 காப்பியங்கள்ல இருந்து எடுத்திருக்கக்கூடிய பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எஜுகேஷன் மெத்தடாலஜில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல யூனிட் 3 தான் நம்ம பார்க்கிறோம். எஜுகேஷன் மெத்தடாலஜில இதுல 30 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம். மன்றோவின் கல்விக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதன்மை பள்ளிகளை உருவாக்க பரிந்துரைத்தது. மன்றோவின் கல்விக்குழுவானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதன்மை பள்ளி 2 உருவாக்க பரிந்துரை செய்தது. வில்லியம் பெண்டிங் பிரபு மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை எந்த ஆண்டில் நிறைவேற்றினார்னா 1835. சர் சார்லஸ், அடுத்து பாருங்க, சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை மதராஸ் ஆண்டு பொது வழிகாட்டுத்துறையை ஏற்படுத்தியது. பொது வழிகாட்டுத்துறையை ஏற்படுத்தியது எந்த ஆண்டு? 1854 சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை. சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. ஆங்கிலேய ஆட்சியின் போது தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எதுனா சென்னை பல்கலைக்கழகம். உள்ளூர் வாரியர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1882. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறிவுத்திறன்கள் மற்றும் மதிப்புகளை பெறுதலும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறையானது கல்வி. கல்வி ஒரு முற்போக்கான எத்தனை அடித்தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுனா சமுதாயத்தின் அடித்தளமாக. பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது கல்வி. வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு அறிவு என்பது பொருள். வேதம் என்ற சொல் எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டதுன்னா வித்து. வித்து என்பதன் பொருளானது அறிதல். கல்வியானது எவற்றின் மீதும் மரியாதையுடன் இருத்தல் ஆகிய மதிப்புகளை வலியுறுத்தியதுனா பணிவு, உண்மை, ஒழுக்கம், சுயசார்பு, படைப்புகளின் மீது மற்றும் அனைத்தும். பாணினி, ஆரியபட்டா, காத்யாயனா மற்றும் பதஞ்சலி ஆகியோரின் எந்த முறை கற்றலுக்கான ஆதாரங்களாக இருந்ததுனா எழுத்து முறை கற்றலுக்கான ஆதாரமாக இருந்தது. எழுத்து முறை கற்றலுக்கான ஆதாரம். அந்த காலகட்டத்தில் யார் ஒன்றாக வசித்து
அன்றாட வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டனர். குருக்களும் சீடர்களும். அக்காலத்தில் முழுமையான கற்றல், ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்தல், ஒருவரின் உள்ளார்ந்த திறமையை உணர்ந்து கொள்ள செய்தல் போன்றவையே எதன் முக்கிய நோக்கமாக இருந்ததுன்னா கல்வியினுடைய முக்கிய நோக்கம். மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடையும் சில ஆண்டுகள் வரை தங்கள் வீடுகளை விட்டு விலகி குருகுலங்களில் வாழ்ந்தனர். துறவிகள் மற்றும் பெண் துறவிகள் தியானம் செய்வதற்கும் விவாதிப்பதற்கும் அவர்களின் அறிவு தேடலுக்கான கற்ற அறிஞர்களிடம் கலந்து ஆலோசிப்பதற்காகவும் அமைக்கப்பட்டவை மடாலயங்கள் மற்றும் விகாரங்கள். மடாலயங்கள், விகாரங்கள். ஆப்ஷன் டி. உயர்கல்வி கற்றுக்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட கல்வி மையங்கள் எந்த நாட்டு மாணவர்களையும் கவர்ந்து இழுத்ததுன்னா சீனா, கொரியா, திபெத், பர்மா, சிலோன், ஜாவா, நேபாளம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அடுத்த பகுதி பாருங்க. வினயன் 131. உலமாவின் கட்டுப்பாட்டில் கல்வி இருந்த காலகட்டத்துல கற்பிக்கப்பட்ட பாடங்களானது ஆப்ஷன் டி மருத்துவம், அரபு இலக்கியம், இலக்கணம் மற்றும் தத்துவம். அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்த ஜெய்ப்பூரை சேர்ந்தவர் ராஜா ஜெய்சிங். டெல்லியில் உருவான கல்வி நிறுவனம் கியாசுதீன் மதரசா. ஷாஜஹானாபாத்தில் உள்ள கல்வி நிறுவனம் மௌலானா சத்ருதீன் மதரசா. இடைக்காலத்தின் பிற்பகுதியில் ஆங்கிலேயர்கள் எங்கு தங்களது ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தினர்னா இந்தியாவில். எந்த சமய பரப்பு குழுவினர் வருகையினால் இந்தியாவில் மேற்கத்திய கல்வி நிலையிலான முன்னேற்றத்தை அடைந்ததுன்னா ஐரோப்பிய சமய பரப்பு குழு. ஐரோப்பிய சமய பரப்பு குழு. வணிகம் செய்வதற்காக வந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவில் எவற்றை நிறுவினார்கள்னா வர்த்தக நிறுவனங்களை நிறுவினர். எந்த இரு மருத்துவர்களின் மருத்துவ குறிப்புகளும் கற்றலுக்கான வரலாற்று ஆதாரங்களாக இருக்கின்றது? அகத்தியர், தருமர். ஆப்ஷன் ஏ. பண்டைய கல்வி முறையில் கற்பிக்கப்பட்ட துறைகள் எவை? பண்டைய கல்வி முறையில கற்பிக்கப்பட்ட துறைகள் வரலாறு, தர்க்கம், பொருள் விளக்கம், கட்டிடக்கலை. ஆப்ஷன் டி. கல்வியில் எந்த பாடத்திட்டம் முக்கியமான பாடத்திட்டமாக இருந்தது? உடற்கல்வி. மொத்தம் 30 வினாக்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜில பார்த்தாச்சு. அடுத்து ஜிகேல யூனிட் 3 இந்தியன் பாலிட்டி. அதுல பாருங்க, கீழ்கண்டவர்களில் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக மிக குறுகிய காலம் பதவி வகித்தவர் டாக்டர் ஜாகிர் உசேன். ஆப்ஷன் டி. பின் வருவனவற்றில் எது குடியரசுத் தலைவரின் நிர்வாக பணி கிடையாது? நிர்வாக பணி கிடையாதுன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. இவர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் அமைதி, முன்னேற்றம் மற்றும் நல்ல அரசாங்கத்திற்கான விதிமுறைகளை உருவாக்க முடியும். 1986 ஆண்டில் ஜனாதிபதி ஜெயில் சிங் இந்திய தபால் அலுவலக திருத்த மசோதா தொடர்பாக எந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார்? தாமதப்படுத்தும் அதிகாரம். ஆப்ஷன் ஏ. தவறான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1. இந்திய குடியரசுத் தலைவரின் தாமதப்படுத்தும் அதிகாரம் அமெரிக்க அதிபரை விட பறந்தது. அரசியல் அமைப்பு திருத்த மசோதா தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு ரத்து அதிகாரம், வீட்டோ பவர் இல்லை. இது ரெண்டுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க? தவறான கூற்று.
அப்ப தவறான கூற்று எதுவும் இல்லை, அனைத்தும் சரி. தவறான இணைகளின் எண்ணிக்கையை தேர்வு செய்க. சரத்து 72 குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். சரத்து 74 அமைச்சர்கள் குழு குடியரசுத் தலைவருக்கு உதவுதல் மற்றும் ஆலோசனை வழங்குதல். சரத்து 71 குடியரசுத் தலைவர் தேர்தல். சரத்து 111 மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல். சோ இது அனைத்துமே சரியானது, தவறான இணை என்பது கிடையாது. சரியா? சோ அடுத்து பாருங்க, வினாயன் 146. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ, இந்திய குடியரசு துணை தலைவர் தேர்தல் குழுமத்தில் இரு அவைகளில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே கொண்டுள்ளது என்பது. இந்திய பிரதமர் தொடர்பான கூற்றுகளை கருத்தில் கொள்க. மொத்தம் 4 கூற்றானது கொடுத்திருக்கோம். பிரதமரை அரசாங்கத்தின் தலைவராக கொண்ட பிரிட்டிஷ் நாடாளுமன்ற நிர்வாக முறையை இந்தியா ஏற்றுக்கொண்டது. பிரதமர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார் என சரத்து 75 கூறுகிறது. அவரின் நியமனம் குடியரசுத் தலைவரின் விருப்பப்படி அல்ல. 3, மக்களவையில் பெரும்பான்மை உள்ள கட்சி அல்ல, பெரும்பான்மையை பெற்றுள்ள கட்சிகளின் கூட்டணியின் தலைவரை குடியரசுத் தலைவர் பிரதமராக நியமிக்கிறார். சோ 3ல பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி இதற்கு விடை. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறானதை தேர்வு செய்க கொடுத்திருக்கோமா? சோ இதுல பாத்தீங்கன்னா விடையானது ஆப்ஷன் டி. சோ இதற்கு விடை ஆப்ஷன் டி. சரத்து 75 குடியரசுத் தலைவருக்கு உதவுவதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் பிரதமரை தலைவராக கொண்டு அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. இது தவறு. வினாயன் 149 இந்திய அரசியல் அமைப்பின் சரத்து 75 வழங்கப்பட்டுள்ள விதிகளை கருத்தில் கொள்க. இதுல பாத்தீங்கன்னா முதல் விதி மட்டும் சரியானது. அமைச்சரவை குழுவில் பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% மிகாமல் இருக்க வேண்டும். இந்த விதி 2009 91வது சட்டத்தால் சேர்க்கப்பட்டுள்ளது. இதுதான் சரியானது. சரத்து 88 தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 2 கூற்று கொடுத்திருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு அமைச்சரும் அவர் உறுப்பினராக குறிப்பிடப்படும் எந்த ஒரு அவைகளின் கூட்டம் மற்றும் நாடாளுமன்றத்தில் எந்த குழுவின் நடவடிக்கைகளின் பேசுவதற்கும் உரிமை உண்டு. ஆனால் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. கூற்று 2, இந்திய தலைமை வழக்கறிஞர் இரு அவைகளின் கூட்டங்களில் மட்டுமே பங்கேற்க அதே உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. சோ இதுல தவறானது எதுனா ஆப்ஷன் பி, 2 மட்டும் தவறு. சோ அடுத்து பாருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th தமிழ் புக்ல இருக்கக்கூடிய யூனிட் 3 இதுல இருந்து 30 வினாக்கள். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமையக்கூடியது வேற்றுமை உருபு. காரணமாக அமையக்கூடியது வேற்றுமை உருபு. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை. காவேரி பாய்ந்தது எழுவாய் தொடர் சரி. பாடினாள் கண்ணகி வினைமுற்று தொடர். நண்பா எழுது வெளித்தொடர், இது எல்லாம் சரி. அப்ப பொருந்தாதது பாடி மகிழ்ந்தனர் பெயரச்ச தொடர் என்பது தவறு. சரியான வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாடத்தை படித்தாள், பாடத்தை படித்தாள் 2ஆம் வேற்றுமை தொடர். இசையால் ஈர்த்தார் 3ஆம் வேற்றுமை தொடர். கயல்விழிக்கு பரிசு 4ஆம் வேற்றுமை தொடர். முருகனின் சட்டை 5ஆம் வேற்றுமை தொடர். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து
அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். இந்த தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். எழுவாய் தொடரில் எழுவாயுடன் தொடர்ந்து வரும் பயனிலை பெயர், வினை, வினா மூன்றும் சரி. விழியுடன் எது தொடர்வது விழி தொடர் ஆகும்னா வினை. விழியுடன் வினை தொடர்வது விழி தொடர் ஆகும். வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர் எனப்படும். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். அடுத்து பொருத்தி காட்டுக. கட்டுரையை படித்தாள் இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அன்பால் கட்டினார் அன்பால் கட்டினார் மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை அறிஞருக்கு பொன்னாடை நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். சாலச் சிறந்தது உரி சொல் தொடர். மறுபடியும் பொருத்தி காட்டுக. காவேரி பாய்ந்தது எழுவாய் தொடர். நண்பா எழுது வெளித்தொடர். கேட்ட பாடல் பெயரச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர். ஆப்ஷன் ஏ. இடைச்சொல் தொடரில் இடை சொல்லுடன் தொடர்வது இடைச்சொல் தொடரில் இடை சொல்லுடன் தொடர்வது இடை சொல்லுடன் தொடர்வது பெயர், வினை. ஆப்ஷன் ஏ பெயர், வினை. அடுத்த வினா பாருங்க. மற்றொன்று என்பது இடைச்சொல் தொடர். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி ஆகியவை கூட்டுநிலை பெயரச்சங்கள். விதை நெல்லை அரைத்து வந்து விருந்து சமைத்தவர் கீழ்கண்டனவற்றில் யார்னா இளையான்குடி மாற நாயனார். கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்ததை கூறக்கூடிய நூல் புறநானூறு. சிறுபானாற்று படையில் நெய்தல் நிலத்தவர் மீன்கறி கொடுத்து யாருக்கு விருந்து அளித்தனர்? பாணருக்கு. பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவி உளிரோ என்று கூறும் நூல் குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். அதே மாதிரி பாருங்க. வழி செல்வோர்க்காக சத்திரங்கள் கட்டிய மன்னர் யார்? வழி செல்வோர்க்காக சத்திரங்கள் கட்டிய மன்னர் நாயக்கர் மராட்டியர். நாயக்கர் மராட்டியர். சரியா? நாயக்கர் மராட்டியர். அடுத்த வினா பாருங்க. டேஸ் புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின விருந்து. ஆப்ஷன் பி. வள்ளல்களால் விருந்தினர் போரட்டதை பற்றி கூறியவர் ஔவையார். காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கக்கூடிய உயர் பண்பு எது? காலந்தோறும் தமிழர்களின் காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக திகழக்கூடிய உயர் பண்பு விருந்தோம்பல். விருந்தே புதுமை என்று கூறியவர் விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்றவர் திருவள்ளுவர். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்று கூறியவர் திருவள்ளுவர். வினயன் 178. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் யார்? கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக
குறிப்பிட்டவர் யார்? கம்பர். தொல்காப்பியர் கம்பர். தொல்லூர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்தவள் கண்ணகி. தொல்லூர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்தவள் கண்ணகி. முன்பின் அறியாத புதியவர்கள் விருந்தினர். சோ இந்த பகுதியில 180 வினாக்களானது உங்களுக்கு தொகுத்து கொடுத்திருக்கோம். சோ அந்த 180 வினாக்கள்ல 110 வினாக்கள் உங்களுக்கு தமிழ் பாடத்துல இயல் 3ல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து 30 வினாக்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜில இருந்தோம். அடுத்து 10 வினாக்கள் ஜிகேல இருந்தோம். அடுத்து 30 வினாக்கள் உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு. எல்லாமே யூனிட் 3ங்கிற கான்செப்ட்ல கொடுக்கப்பட்டுள்ள சிலபஸ்ல கொடுத்திருக்கோம். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.